2014ஆம் ஆண்டு பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றதும் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு செல்லும் நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதற்கு நிதிக்குழுவிற்கு அழுத்தம் கொடுத்தார் என்றும் திரைமறைவு பேரங்களை அவர் நடத்தினார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2013ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மாநிலங்களிடமிருந்து பெறும் வரி வருவாயில் 50% மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கர்ஜித்தார். அதே 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட 14வது நிதிக்குழுவும் மத்திய வரி வருவாயில் 42% மாநிலங்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதற்கு முன்னதாக மத்திய அரசிடமிருந்து 32% தான் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரதமராவதற்கு முன் மத்திய அரசு 50% மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்று பேசிய மோடி பிரதமர் ஆனதும் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 42%லிருந்து 33% குறைக்க வேண்டும் என்று நிதிக்குழுவுடன் திரைமறைவு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக வெளியாகியுள்ள தகவல்தான் தற்போது இந்தியா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இணை செயலாளராக இருந்த BVR சுப்பிரமணியம் தற்போது நிதி ஆயோக்கின் நிர்வாகியாகவும் இருக்கிறார். இவர் தனக்கும் 2014ஆம் ஆண்டு நிதிக்குழுவின் தலைவராக இருந்த YV ரெட்டிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தற்போது தெரிவித்துள்ளார். இந்தியாவை பொறுத்த அளவில் மத்திய அரசு வரி வருவாயில் எத்தனை சதவீதத்தை மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கக்கூடிய தன்னிச்சையான அதிகாரம் பெற்றது நிதிக்குழு. ஆனால் நிதிக்குழுவின் தலைமை அதிகாரியை பிரதமர் மோடி வற்புறுத்தியதாகவும் அதனை நிதிக்குழு ஏற்க மறுத்ததால் வேறு வழியின்றி பிரதமர் மோடி நிதிக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்றார் என்பதுதான் தற்போது புயலை கிளப்பியிருக்கும் செய்தி. ஆனால் மோடி பலமுறை வற்புறுத்தியும் அதனை ஏற்க மறுத்த நிதிக்குழு உறுதியாக இருந்ததால் 48 மணி நேரத்தில் முதல் பட்ஜெட்டை மோடியின் அரசு அவசரமாக திருத்தம் செய்ததாகவும் நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாயை பட்ஜெட்டிலிருந்து நீக்கியதாகவும் BVR சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நிதிக்குழுவின் பரிந்துரைகளை பாராட்டுவதாக 2014இல் மத்திய அரசு பட்ஜெட்டின் போது நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசியிருந்தார். ஒரு பக்கம் இப்படி பேசிக்கொண்டே திரைமறைவில் மாநிலங்களுக்கான நிதியை குறைப்பதற்காக செயல்பட்டார் என்று தெரிவித்துள்ள BVR சுப்பிரமணியம் தான் பிரதமர் அலுவலகத்தில் இணை செயலாளராக பணியாற்றிய காலத்தில் நிதிக்குழுவிற்கும் பிரதமர் அலுவலகத்திற்கும் நடுவே தான் மீடியேட்டராக செயல்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தையுமே பினான்சியல் ரிப்போர்ட்டிங் இன் இந்தியா என்ற செமினாரில் பேசிய சுப்பிரமணியம் மத்திய அரசின் மீதும் மத்திய அரசின் பட்ஜெட்டின் மீதும் பல அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்துள்ளார். அதன் வீடியோ CSEP என்ற யூடியூப் பக்கத்தில் வெளியாகியிருந்தது. ஆனால் இந்த வீடியோ ஏற்படுத்திய அதிர்வலையால் பிரதமர் அலுவலகத்திற்கு அதிகப்படியான அழைப்புகள் வந்ததால் தற்போது அந்த வீடியோவும் முடக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி நிதிக்குழுவின் பரிந்துரையை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் மத்திய அரசால் நிதிக்குழுவிடம் பேரம் பேச முடியாது. அப்படி இருக்கையில் தற்போது மத்திய வரி வருவாயில் 42% மாநில அரசுகளுக்கு பிரித்து வழங்கப்படும் நிலையில் அதை 33% குறைக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குமாறு நிதிக்குழுவுடன் பிரதமர் மோடி மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டு சாதாரணமானதல்ல. அரசியலமைப்பு சாசனத்தையே பிரதமர் மோடி மீறியுள்ளார் என்பதுதான் சுப்பிரமணியம் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. ஆனால் இதன் உண்மைத்தன்மை குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகாத நிலையில் பிரதமர் அலுவலகமும் இந்த குற்றச்சாட்டு குறித்து தற்போது வரை பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.